யாக்பட்டியையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி பிசுறு வரும். இந்த மாதிரி பிசுறு வராமல் எப்படி ஜாயின் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த மாதிரி லைனிங் பதிச்சு நான் டாட் எல்லாம் தச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி யாக்பட்டிலையும் நான் லைனிங் பதிச்சு தச்சு வச்சுருக்கேன். இப்போது இது ரெண்டுத்தோட ரைட் சைடுமே இப்படி ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த யாக்பட்டியை அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மேலே வச்சுட்டு இந்த லைனிங்கை இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ இந்த ரெண்டு நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு யாக்பட்டியை தைக்க போகிறோம். தைக்கும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மேலே வர மாதிரி விட்டுட்டு தையல் போடணும். நம்ம தச்சுட்டு வரும்போதே இந்த மெயின் டாட் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி ஒரு மடிப்பு மடித்து இப்படி வச்சுட்டு தையல் போடணும். இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா துணியோட ரைட் சைட் பக்கம் இப்படி திருப்பிக்கணும். திருப்பிட்டு இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த மாதிரி ரோல் பண்ணணும். ஃபுல்லாக ரோல் பண்ணி இந்த யாக்பட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளார ஃப்ரண்ட் பார்ட் போயிடணும். இப்போ நம்ம தையல் போட்டோம் இல்லையா, அது வந்து மேலே வரும். அதையும் இந்த லைனிங்கையும் இப்படி ஒன்றா வச்சு மறுபடியும் ஒரு தையல் போடணும். இந்த மாதிரி தைச்சதுக்கப்புறமா இதன் வழியாக வந்து உள்ளே இருக்க துணியை வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி வெளியே எடுத்ததுக்கப்புறமா இப்படி வச்சுட்டு இந்த யாக்பட்டிக்கு மேலே ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கணும். பேலன்ஸ் இருக்கிற யாக்பட்டியோட லென்த்தை நான் கட் பண்ணி விட்டுருவேன். பிசரே இல்லாமல் நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்.